முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் 100வது பிறந்த நாள். டெல்லியில் உள்ள அவரது நினைவிடத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர், பிரதமர் மோடி மரியாதை. உலகெங்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகல கொண்டாட்டம். தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை. பாமகவில் மூத்த தலைவர்கள் பலர் இருக்கும்போது அன்புமணி ராமதாஸ் தலைவராவது ஏன்? துரைமுருகன் துணை முதல்வர் ஆக்கப்படாததற்கு கேள்வி எழுப்பிய அன்புமணி ராமதாஸிற்கு அமைச்சர் சிவசங்கர் பதிலடி. டாங்ஸன் சுரங்க விவகாரத்தில் திமுக அரசின் பொய்கள், நாடகங்கள் வெட்ட வெளிச்சமாகியுள்ளதாக இபிஎஸ் விமர்சனம். ஏலம் விடும்போது தமிழ்நாடு அரசு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என மத்திய அரசு அம்பலப்படுத்தியுள்ளதாகவும் குற்றச்சாட்டு. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் உள்ள வளாகத்தில் காதலர்கள் தனியாக இருந்ததை வீடியோ எடுத்து மிரட்டிய சம்பவம். கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மாணவி புகார் அளித்த நிலையில் பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு. சென்னையில் வீடு இல்லாதவர்கள் குறித்து அடுத்த மாதம் கணக்கெடுப்பு நடத்துகிறது மாநகராட்சி. கடந்த கணக்கெடுப்பின் போது இருந்ததை விட தற்போது சென்னையில் வீடில்லாதவர்களின் எண்ணிக்கை அதிகம் இருக்கலாம் என தகவல். கோவையிலிருந்து சென்னை ஹைதராபாத்திற்கு கூடுதலாக ஒரு விமானம் வரும் 14ஆம் தேதி முதல் இயக்கப்பட உள்ளதாக அறிவிப்பு. கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு திருப்பூரில் மல்லிகைப்பூ கிலோ 2000 ரூபாய்க்கு விற்பனை. முல்லைப்பூ கிலோ 800 ரூபாய்க்கும், ஜாதி மல்லி 600 ரூபாய்க்கும் விற்பனை. நத்தம் அருகே சினிமாவை மிஞ்சிய சேசை. போலீசிற்கு போக்கு காட்டி வடபகுதியில் சிக்கிய கார். தப்பி ஓடிய இளைஞருக்கு வலைவீச்சு. திண்டுக்கல் அருகே குப்பை தொட்டியில் பிறந்த குழந்தையின் சடலம் கண்டெடுப்பு. குழந்தையின் சடலத்தை பேரூராட்சி பணியாளர்கள் புதைத்ததால் சர்ச்சை. மத்திய பிரதேசத்தில் கென் மற்றும் பெத்லா நதிகள் இணைப்பு திட்டம். பிரதமர் மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார். ஆந்திராவில் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ஆட்சியில் நியமிக்கப்பட்ட 410 ஊழியர்கள் பணி நீக்கம். மாநில அரசின் ஃபைபர் நெட் நிறுவனம் நிரந்தர பணி நீக்கம். மணிப்பூரில் 3 இடங்களில் ஆயுதங்கள் பறிமுதல். துப்பாக்கி, வெடிகுண்டு, ராக்கெட் உள்ளிட்ட ஆயுதங்களை பாதுகாப்பு படை பறிமுதல் செய்தது. ஜப்பானில் நடைபெற்ற சிரிப்பு திருவிழா. உறக்க சிரித்து கவலைகளை மறந்த ஜப்பான் மக்கள். பாலியல் வன்கொடுமையாளர்கள், கொலையாளிகளுக்கு மரண தண்டனை உறுதி. அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ள ட்ரம்ப் பேச்சு.